शुक्लांबरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओं नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ओं भवाय गुणचम्भवाय शिवताण्डवाय नमो ओं। ओं सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் ஞானி ஆகலாம். நம்ம இந்த ஆன்மீக இதுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய சாமியார்கள்லாம் நல்லா பேசுறாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது, அவங்களால நிறைய விஷயம் ஈஸியா எடுத்துக்க முடியும், ஒவ்வொன்னையும் அழகா ஹேண்டில் பண்ணுவாங்க, எந்த ஒரு உணர்ச்சிக்கும் அவங்க ஆட்பட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நமக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட நம்ம தீர்வுக்கு போவோம். அதுக்கப்புறம் ஏன் நம்மளும் அந்த மாதிரி ஆக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் நமக்கு தோணும். இந்த பிறப்பு எடுத்திருக்கதே நம்மளும் ஞானி ஆகிறதுக்கு மட்டும்தான். ஓகேயா? அதுதான் நம்மளுடைய வாழ்வின் முக்கியமான குறிக்கோளே அதுதான். அப்படி இருக்கிறப்ப நம்ம அதை விட்டுட்டு வர்றோம், சுத்தி பாக்குறோம். ஏதோ டூரிஸ்ட் ஃபாரின் கண்ட்ரிக்கெல்லாம் போனா ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் அந்த டூரிஸ்ட் விசான்னு சொல்லுவாங்க, அதுல வாங்கிட்டு நம்ம சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி நம்ம வந்துடுற மாதிரி நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். ஒரு டூரிஸ்ட் விசா கையில வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் சுத்தி பார்க்கிறோம், சாப்பிடுறோம், ஆடுறோம், சந்தோஷப்படுறோம், அழுகிறோம், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்றோம். ஆனா எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் தொடாவையே நம்ம போயிடும். ஒரு கதை மூலம் இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பிச்சைக்காரன், ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பிச்சைக்காரன், சாப்பாடு அப்படின்றதே அவனுக்கு சுத்தமா இல்லை. அவன் எப்படி பிச்சை எடுப்பான் அப்படின்னா, அவன் ஒரு பெட்டி மேல உட்கார்ந்து இருக்கான். இந்த பெட்டி மேல உட்கார்ந்துதான் எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப ஒருத்தர் ரொம்ப நாளா இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் ஒரு மகான் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேயா? அவர் இப்படியே நிறைய பேர் போடாமையும் இருப்பாங்க. சில சமயம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. ரொம்பவே ஒரு துன்பமான ஒரு இதுலதான் அவன் இருக்கான். அப்படி இருந்துட்டு இருக்கப்ப ஒரு நாள் இந்த பிச்சைக்காரனை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் பக்கத்துல வர்றாரு. ஏன் நீ இந்த பெட்டி மேல உட்கார்ந்து இருக்க, ஏன் கீழே உட்காரலாம்ல? தெரியல, இந்த பெட்டி கிடந்துச்சு, நான் அது மேல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். சரி, ஒரு நாளாவது இந்த பெட்டியை நீ திறந்து பார்த்திருக்கியா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு? இல்ல, எனக்கு அது அவசியமே இல்ல, என்னோட நோக்கம் பிச்சை எடுக்கிறது. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு இந்த பெட்டியை திறந்து பார்க்கணும்? அட நான் சொல்றேன் இல்லப்பா, திறப்பா அப்படிங்க. இல்ல, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க சொல்றத கேக்குற அந்த சமயம் நான் இன்னும் 2 பேர்கிட்ட பிச்சை எடுக்கலாம், அதை விட்டுட்டு நீங்க இந்த பெட்டியை தர அப்படி இப்படின்னு சொல்றீங்க, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். திரும்பவும் அவர் ரொம்ப அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த காரியத்தை செய்ய வைக்கிறாரு. என்ன செய்ய வைக்கிறாரு? அந்த பெட்டியை திறக்க வைக்கிறாரு. அந்த பெட்டியை திறந்தா உள்ள அத்தனையும் தங்கம். இதே மாதிரிதான் நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, உங்களுக்குள்ள ஒரு தங்க சுரங்கம் இருக்கு, அந்த சாவியும் ஒரு பெட்டிக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு பெட்டிக்குள்ள தங்கம் நிறைய இருக்கு. அத திறக்கிற சாவியும் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. சோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாவியை எடுத்து அந்த பெட்டியை திறந்தீங்கன்னா நீங்க யாரு? கோடீஸ்வரன், பில்லியனர், என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா நம்ம அந்த பிச்சைக்கார மாதிரி
அந்த பெட்டிய திறக்காம அந்த பெட்டிக்கு மேல உட்கார்ந்துட்டு சும்மா 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். நமக்குள்ள போய் நம்ம அந்த பெட்டி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு சாவியை எங்கடா வச்சோட்டு திறந்து பார்த்தோம்னா நம்ம வெளியேற எப்பயுமே நம்ம என்ன பண்றோம், வெளியிலேயே தான் தேடுறோம். அதாவது மனசு கஷ்டமா இருக்கா, அந்த மனசு கஷ்டத்தை போக்குறதுக்கு யார் அதுக்கு விடிவு சொல்லுவா, யார் அதை இது பண்ணுவா. நமக்கு ஒரு சின்ன தலைவலியா, ஒரு சின்ன இதா, சார் அதுக்கு என்ன பண்ணலாம், நமக்குள்ள இப்போ நமக்கு ஒரு வயிறு வயிறு வலிக்குது அப்படின்னாலும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், போய் டாக்டர்கிட்ட தான் பார்ப்போம். ஆனா ஒரு 2 நாளோ 3 நாளோ கொஞ்சம் எதனால என்ன சாப்பிட்டோம், என்ன ஹீட்டா என்ன அப்படின்னு நமக்குள்ள போய் அந்த உடல் என்ன பண்ணுது, அந்த உடலுக்கு ஏதோ தேவையில்லாத விஷயங்கள் வயிற்றுல இருக்கு, அதனால அதை வெளியேற்றுது. ஸோ கொஞ்சம் நமக்குள்ள போய் நம்மளே நம்மள அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா அந்த கேப்ல அது எல்லாமே நீட்டா சரியாயிடும். எப்பயுமே நமக்கான தீர்வு அடுத்தவங்க கிட்டதான் இருக்கு அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்ம நம்புறோம். ஆமா தானே? நம்ம கிட்ட தீர்வே கிடையாது, எப்பயுமே அடுத்தவங்க கிட்டதான் அது இருக்கு. அததான் நம்ம எப்பயுமே ஸ்ட்ராங்கா நம்ப. புத்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஞானம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மனிதனுடைய மனத்தை எல்லாத்தையும் தாண்டி இந்த அகங்காரம், காமம், குரோதம், லோபம், காமம்னா ஆசை, அப்புறம் குரோதம், லோபம்னா பேராசை. ஓகேயா? இப்படிதான் அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்குள்ளே நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கட்டை மாதிரி கட்டி இதுக்குள்ளதான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ஒரு ஸ்டேட் என்ன, உண்மையான நம்மளுடைய நிலை என்ன? இந்த மாதிரி 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பிச்சை எடுக்கிறதா? இல்ல. அபரிதமான தங்கமும் உள்ள கொட்டி கிடக்கு. அதையெல்லாம் வச்சு நீங்க பெரும் பணக்காரனா வாழ்றதுக்கான வழிதான் அது. நான் இங்க சொல்றது, ஒரு பெரிய விஷயத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அது அதுக்குள்ள இந்த சின்ன சின்ன டப்பா போட்டுடலாம். அதுதான் அங்க இது. அந்த பெரிய விஷயம், பெரிய டப்பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் அந்த இறைவனை அடையிற வழி. அந்த இறைவனை அடையணும் அப்படின்னா நீங்க அந்த ஞானத்தால மட்டும்தான் முடியும். மற்ற வழியில எல்லாம் போறப்ப கொஞ்சம் லேட் ஆகும். இது ஷார்ட்கட். ஒரு ஞான மூலமாக நம்ம ஆன்மீகத்துல அந்த இறைவனை அடையிறது ரொம்ப ஷார்ட்கட்டான ஒரு பாதை. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தோணும். ஆனா இது மூலமாதான் நான் அடைவேன், அடைஞ்சே ஆவேன் அப்படின்றப்ப அந்த ஞான பாதை உங்களுக்கு முன்னாடி திறந்துடும். அப்படி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி தான் நிரந்தரமான ஒரு விஷயம். அதுதான் இயற்கையான ஒரு விஷயம். அந்த சக்தியை எதாலையும் நீங்க அளக்க முடியாது. ஏன்னா அந்த சக்தி அபரிதமானது. வார்த்தையில எல்லாம் அடக்க முடியாத, இவ்வளவுதான் இப்படிதான் அப்படின்னு வார்த்தைகளால அதை விவரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சக்தி தான் உங்களுக்குள்ள இருக்கிறது. நமக்குள்ள இருக்கு அந்த சக்தி. ஆமா தானே? அப்ப வச்சுக்குவோம், நமக்குள்ள அந்த சக்தி இருக்கு. ஏன் அந்த சக்தியை நம்மளால யூஸ் பண்ண முடியல? எல்லாம் நீங்க சொல்றீங்க, ஓகே. அப்ப ஏன் என்னால அதை யூஸ் பண்ண முடியல? அடுத்த கேள்வி நமக்குள்ள வரும். ஏன் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய மனதின் மூலமாக எண்ணங்கள் ஃபார்ம் ஆயிட்டு அந்த சக்திக்கும் நமக்கும் நடுப்புற ஒரு பேரிகார்டு மாதிரி ஒண்ணு ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருது. சோ நம்ம இந்த மனதின் மூலமாக எழும் எண்ணங்களுக்கு அதுக்கே தீனி போட்டு அதையே வளர்த்துட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற நம்மை வளர்க்காமல் இந்த உணர்ச்சிகளுக்கே தீனிய போட்டு போட்டு அதை வளர்த்து கடைசியில் அது கையிலேயே நம்ம மாட்டிக்கிறோம். அதான் புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுவுமே இந்த பிரச்சனையோ இல்ல உங்களுடைய சோகங்களோ எந்த இடத்துல முடிவாகுது
அப்படின்னா அந்த முடிவாகிற ஒரு இடம் தான் ஞானம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாய் விரட்டுதுன்னு வச்சுக்கோங்க. நாய் விரட்ட 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 ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவோம்? ஓ, இதுக்கு மேல உங்களால ஓட முடியல. அப்ப என்ன பண்ணுவோம்? நின்னுருவோம். இல்ல நின்று அதை திரும்பி பார்ப்போம், ஏதோ ஒண்ணு செய்வோம். ஏதோ ஒரு கட்டத்துல அதை நின்னுறோம். ஓட்டத்தை நம்ம நிறுத்திட்டு நின்னுறோம். அந்த நிற்கக்கூடிய இடம் தான் ஞானம். எவ்வளவு நேரம் ஓடுவீங்க? அவ்வளவுதான், உங்களுக்கும் ஒரு டயர்ட் ஆயிரும் இல்லையா? ஒரு ஓட முடியாத ஒரு கண்டிஷன் தான் ஞானம். ஸோ உங்களுடைய சோகங்களும் துக்கங்களும் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துடுற இடம் தான் அந்த ஞானம். இத சொல்லியிருக்கிறது புத்தர் தான். இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான ஒரு விஷயத்த நீங்க எப்படி அனுபவிப்பீங்க அப்படின்னா, ஒரு காஷ்மீருக்கே ஒருத்தவங்க போறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க போறாங்க. அவங்க போயிட்டு அந்த காஷ்மீர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்படி பார்த்தா அங்க ஸ்னோவா இருக்கு, அங்க பச்சை பசேல்னு இருக்கு, தண்ணியா எந்த இடத்துலயும் ஓடுது, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்ட்டு டோட்டலா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அவங்களுடைய வார்த்தைகள்ல அந்த காஷ்மீரை முழுசா விளக்க முடியுமா? ஓரளவுக்கு தான் விளக்க முடியும் அவங்களால. மத்தத நீங்க அந்த காஷ்மீரோட முழுசையும் அனுபவிக்கணும்னா, அந்த முழுசா அதை என்ஜாய் பண்ணணும்னா, நீங்க அங்க போனீங்கன்னா மட்டும்தான் அத தெரியும். அங்க என்ன இருக்கு, எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அதை பாக்குறப்ப. அதை எல்லாம் நீங்க உணர்ந்தா மட்டுமே அது முடியும். சோ அது உங்க கையில தான் இருக்கு. அடுத்தவங்க சொல்றப்ப சரி, அந்த ஓகே இப்படி இப்படி இருக்கும், மழை இருக்கும், இதுதான் இருக்கும். ஆனா அந்த ஆனந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உணர்றப்பதான். நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சக்தி சக்தின்னு நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே தானே இருக்கோம். அந்த சக்தியானது என்ன அப்படின்னா, எல்லாருமே அத பேசுறாங்க, உங்களுக்குள்ளயும் அது இருக்கு. அத கடவுள் நம்ம வச்சுக்கலாமா? இல்ல, நம்மளுடைய இருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மீகத்துல ஒரு வார்த்தை இருப்பு, இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருத்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த ஆன்மாவை குறிக்கிறது தான். அதாவது அது பிரசன்ஸ்ல இருக்கு உங்களுக்கு. அப்ப அந்த ஆன்மாவுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. அதை கத்தியால வெட்ட முடியாது, தீயால எரிக்க முடியாது, தண்ணீரால அழிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்ப ஆனா என்ன தண்ணியால அழிக்க முடியும், தீயால எரிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும் தானே. சரி, இந்த ஆன்மாக்கு பிறப்பு இல்லைங்கிறீங்க. ஆனா நான் பிறந்திருக்கேனே, எனக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன கணக்கு கேட்கலாம். ஆனா இந்த டேட் ஆஃப் பர்த்தும் எக்ஸ்பைரி டேட்டும் எல்லாமே உங்களது உடலுக்கு மட்டும்தான். உங்களது ஆன்மா கிடையாது, ஆன்மாக்கு கிடையாது. இந்த டேட்டோ இதெல்லாமே ஆன்மாவுக்கு கிடையாது. ஏன்னா அதை அளவிடவே முடியாத ஒரு விஷயம். அத ஒரு கட்டுக்குள்ளேயே நீங்க கொண்டு வர முடியாது. ஒரே விஷயத்துல அத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கும் மேல அது விரிஞ்சிருக்கு. அதுவே ஒரு மணல் துளிக்கும் சின்னதாகவும் அது கண்ணாலையும் பார்க்க முடியாத அளவும் அது இருக்கு. சோ அது எங்கேயுமே நிறைஞ்சு அது ஒரு இருப்பு நிலையில் அது இருக்கு அந்த ஆன்மா. அததான் நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்மா அதுதான் நான் அப்படின்றத நீங்க எப்படி அதுக்குள்ள போய் போய் அது நீங்க யார் வாயில கேட்டீங்கனாலும் அத சொல்ல முடியாது. அதாவது இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ஊருக்கு போறோம், இல்ல உங்களுக்கு ஒரு நாக்குல டேஸ்டே தெரியாத ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தவங்க அதை சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோ, உங்களுக்கும் நாக்குல டேஸ்ட் அந்த தெரியற விஷயம் இல்ல. நீங்க எப்படி அவங்க சொல்ற அந்த ஒரு உணர்வை உங்களால அடைய முடியும்? நீங்க சாப்பிட்டீங்கன்னாதான் அந்த
உணர்வு உங்களுக்கு வரும். அப்ப நீங்க வெளியே வெளியே வெளியேன்னு போய் தேடாம, அதுன்னு தேடாம, இதன்னு தேடாம, உங்களுக்குள்ள நீங்க எப்ப டிராவல் பண்றீங்களோ அப்பதான் உங்களால அந்த அதுவை கண்டுபிடிக்க முடியும். அந்த அதுவை கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நிரந்தரமான ஆனந்தம். அப்ப எல்லை இல்லாத ஒரு ஆனந்தம் உங்களை சூழும். ஒரு என்ன சொல்றது, பக்கத்துல ஒரு சண்டையே நடந்தா கூட நீங்க அதால ஈர்க்கப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு பேரானந்தத்துல அந்த பேரானந்த நிலையிலேயே அப்படியே இருப்பீங்க, சாஸ்வதமாக இருப்பீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப ஞானி ஆகலாம் போட்டாச்சு தலைப்பு. அப்ப அந்த ஞானி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள நீங்க பயணம் பண்ணணும், அவ்வளவுதான். வெளிய போய் போய் தேடாம உங்களுக்குள்ள நீங்க பயணம் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா போகணுமோ அந்த அளவுக்கு ஆழமா போகணும். ஏன் அப்படின்னா, இப்ப உங்களுக்குள்ள ஒரு பெட்டி கொடுத்து அனுப்பியிருக்காங்கல்ல, அந்த பெட்டியை வேற யாராவது யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த பெட்டியில இருக்கும் அந்த பொக்கிஷத்தை வேற யாராலும் அதை எடுக்க முடியாது, யூஸ் பண்ணவும் முடியாது. அது உங்களுக்கே உண்டான ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். சோ அதுல இருக்கிறத நீங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சீக்கிரம் அதை திறக்கிறோமோ அதுல இருந்து நமக்குள்ள ஆனந்தம் மட்டும்தான். திரும்ப திரும்ப நமக்குள்ள ஆழமாதான் போகணும். சரி, ஆழமா போகணும் அப்படின்னா என்ன பண்றது? உள்ள ஒரு மண்வெட்டிய வச்சு அப்படியே புடஞ்சிட்டு எல்லாம் போலாமா? வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பிரசன்ட்ல இருக்க பழகணும். பிரசன்ட்லயே இருந்து பழகுனீங்க அப்படின்னா அந்த வேற எந்த விஷயமும், அந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த மனதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த மனசுதான் குப்பைகளை வாரி போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க அந்த அந்த ஒரு இடத்துக்கு நீங்க ரீச் ஆக முடியாத மாதிரி உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துறதுக்கு அது என்ன அப்படின்ற குப்பைகளை போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு நேரம் வாரி வாரி கொட்டுவீங்க? நம்ம பண்ண வேண்டியது, நீ பாட்டுக்கு உன் குப்பையை கொட்டு, நான் வாரி வாரி போட்டுக்கிறேன், அதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போட்டுட்டு நான் பாட்டுக்கு ஆழமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அது இந்த பக்கம் அத இந்த குப்பையை தள்ள ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா எடுத்து வைக்க, இப்படியே தான் நீங்க போயிட்டே இருக்கணும். உங்களை நீங்க உணரணும். முதல்ல உங்களை நீங்க உணரணும். இந்த உடல் நீங்க கிடையாது. இந்த உடல் உங்களுக்கு ஒரு கருவியாக கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கு. இந்த உடல் மூலமாக உன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு நீ வந்து சேரு, அவ்வளவுதான். ஒரு கருவி, அவ்வளவுதான். உங்களுடைய கர்மாவை கழிச்சுட்டு நீ போனதுக்கான ஒரு விஷயத்த முடிச்சுட்டு வா அப்படின்ட்டு ஒரு கருவியை கொடுத்து அனுப்புறாங்க. அதை நம்ம உணரணும். அதாவது அததான் வந்து சொல்லுவாங்க ஃபீலிங் த ரியலைசேஷன் அப்படின்னு. அதாவது எது உண்மை அப்படின்றத நம்ம உணரணும். இததான் பாருங்களேன், எல்லா மதம், நீங்க எந்த மதம் எடுத்தாலும் பரவாயில்ல, வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பரவாயில்ல, இவர் மகரிஷி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பரவாயில்ல, ரமணர்னாலும் பரவாயில்ல, இல்ல வேற மதத்துக்கு நீங்க போனீங்கன்னாலும், பைபிள், குரான், இல்ல புத்த மதம், எந்த மதத்தினாலும் அவங்க சொல்றது, நீ ஒன்ன உணரு, நீ யாருன்றத தெரிஞ்சுக்கோ. நீ அந்த நிலைக்கு போன அப்படின்னா உனக்கு அத்தனையுமே வந்து குறிப்பற்றும். இது வந்து நான் கிடையாது இல்ல, இது சும்மா வெறும் ஒரு பிம்பம், ஒரு கண்ணாடியில மட்டும் தெரியக்கூட பிம்பம். அந்த பிம்பம் அப்படின்ற விஷயம் எப்ப வேணா அழிஞ்சிடும். அது என்னைக்குமே சாஸ்வதமா நிக்காது. சரி, இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்ப உள்ள இருக்கிற சக்தி தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லலாம். நான் தான் அப்ப அந்த கடவுளா? அப்ப அந்த கடவுள் தான் நான் அப்படின்னா அது ஏன் அந்த உணரக்கூடிய அந்த சக்தி என்கிட்ட இல்லை? ஏன்னா கடவுள்ன்ற ஒரு இதுதான் திரும்பவும் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு அளப்பரிய சக்தி. இதெல்லாம் வார்த்தையில சொல்லவே முடியாது. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? நான் கும்பிடுற தெய்வம் தான் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா உங்களுடைய தெய்வம் வந்து சும்மா வேஸ்ட். இந்த நிறைய பாத்தீங்க அப்படின்னா
இந்த பெருமாளை கும்பிடுறவங்களுக்கும் 2 பேருமே இந்து மதம் தான். அந்த சிவனை கும்பிடுறவங்களுக்குமே ஒத்துக்காது. வைஷ்ணவருக்கும் இந்த சைவம் அவங்களுக்கே ஒத்துக்க மாட்டாங்க. உன்னுடைய கடவுள் உண்மை கிடையாது. ஆனா கடவுளை நீங்க உருவத்துல கொண்டு வரவே முடியாது. அத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அந்த கடவுளே உருவம் கிடையாதுன்றோம். ஆனா உருவத்தை கொடுத்து இதுதான் பெருசு அதுதான் பெருசு அந்த கடவுளுக்குள்ள ஒரு ஈகோவை கிளப்பி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களோட மனசுல அந்த கடவுள் அப்படின்றவரை ஒரு வார்த்தையால அவருக்கு இப்படி 4 கை இருக்கு, தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கு, இப்படியெல்லாம் நீங்க டிஃபைன் பண்ணவே முடியாது. உங்களுக்குள்ள அவர் ஒரு ஆன்ம ஒளியாகத்தான் இருக்கிறார். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சூரியன்ற ஒரு கடவுள்னு வச்சுக்குவோம். அந்த சூரிய கதிர்கள்னா அந்த சூரியன்ல இருந்து வருது இல்லையா, அந்த சூரிய கதிர்கள் அதுதான் நம்ம எல்லாருமே. அத கரெக்டா தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப சூரியன் இருக்கு, சூரிய கதிரும் இருக்கு. இத தெளிவா புரிஞ்சுக்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அளவற்ற பேராற்றலை நீங்க ஏதாவது ஒரு இதுக்குள்ள நீங்க டிஃபைன் பண்ணி இல்ல இது இப்படிதான் பண்ணவே முடியாது. அது உணரதான் முடியும். நீங்க அத பார்க்க முடியாது. எப்படி காத்து அப்படின்னு காத்து நான் காத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அத நீங்க உணரதான் முடியும். இந்த மாதிரி என் கையில படுது பாரு, என் முடியெல்லாம் ஆடுது பாரு, இந்த துணி ஆடுது பாரு, பேப்பரா, இப்படிதான் அந்த உணர்ச்சி மூலமாக தான் அந்த காற்றை நீங்க சொல்லுவீங்களே ஒழிய, இல்ல காற்றை நான் இப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன், காற்று இந்த ஷேப்ல இருக்கும், அதுக்கு 4 கை இருக்கும், இது எல்லாமே கிடையாது. அதை உணர மட்டும்தான் முடியும். அந்த உணர்ற நிலைதான் அந்த உன்னதமான ஆன்ம நிலை. அந்த இதுக்கு போறதுதான், அதுக்கான என்ட்ரன்ஸ் தான் அந்த ஞானம். அந்த ஞான பாதையில நம்ம போறப்ப கண்டிப்பாக அத அனுபவிக்க முடியும். அதுக்கும் நான் தான் கடவுள்னு இப்ப எல்லாம் சொல்றீங்க, சரி அதையும் என்னால உணர முடியல. அதுக்கும் காரணம் நம்மளுடைய மனம் தான். அந்த மனம் தான் பண்ற பாடான பாடு. அந்த ஒரு மாயைய கிரியேட் பண்ணி நம்மள நம்மளையே அதை பார்க்க விடாம அது அதோட வேலைய பார்த்துட்டு அந்த அதையெல்லாம் நம்ம தூக்கி எரிஞ்சிட்டு, இல்ல நான் முடிவோட இல்ல நான் என்ன உணர்வேன், என்ன நான் உணர்ந்தேதான் ஆவேன் அப்படின்ட்டு நீங்க ஒரு 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 வழியை தேர்ந்தெடுத்து அதுல ஸ்திரமா நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மனம் திரும்பவும் அந்த குப்பையை போடும். ஆனா ஒரு கட்டத்துல அந்த குப்பையை குறைக்கும், ஒரு கட்டத்துல அந்த குப்பை நிக்கும். அந்த மனசு அந்த எண்ணத்தை உருவாக்கி உருவாக்கி நம்மள போட போட நம்ம தெரியாம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நம்ம ஒரு இது எடுத்துக்குவோம். நாளை காலையில இருந்து நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன், நீட்டா குளிப்பேன், 3 வேளையும் ட்ரெஸ் பண்ணுவேன்ற மாதிரி அழகா நான் தியானம் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவோம். 2 நாள் பண்ணுவோம். 3ஆவது நாள் அந்த மனசு, ஐயோ எந்திரிக்க முடியலையே, எனக்கு எந்திரிச்சா தூக்கமா வருது உட்கார்ந்தா. ஆனா இந்த தியானத்துல கிடைக்கிற சந்தோஷத்தை விட நான் தூங்குறப்ப இன்னும் நான் ஆனந்தமா ஃபீல் பண்றேன். காலையில எந்திரிக்கிறப்ப எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா இது எந்திரிக்கிறப்ப எனக்கு உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கு, அதை பண்ற மாதிரி இருக்கு, இதை பண்ற மாதிரி இருக்கு. அந்த மனம் பண்ற பாடு இருக்கு. உங்களை அந்த தியானத்துல ஒத்த விடாம என்னென்ன பண்ணணுமோ அது அழகா பண்ணும். அப்புறம் நம்மளும் ஒரு கட்டத்துல ஆமா கரெக்ட் தான், இது எதுக்கு எந்திரிச்சு, அதுக்கு பதிலா 2 கோயிலுக்கு கூட 2 கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இப்படிதான் நமக்கு அத பேலன்ஸ் பண்றதுக்கு நம்மளுடைய மனசு இப்படிதான் தோணும். இன்னொன்னு நம்ம பண்ற என்ன தப்பு அப்படின்னா, ஓவரா யோசிக்கிறது. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா அது என்ன நடந்திருக்குன்றது நமக்கு தெரியாம, ஓ இத இப்படி நடந்திருக்கலாமோ, அது அப்படி நடந்திருக்கலாமோ, இதனாலதான் இதாச்சோ,
அதனாலதான் அது ஆச்சோ அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு அந்த மனசு எப்படி எண்ணங்களை ஓவரா உருவாக்கி கொண்டு போய் கொட்டுதோ அதே மாதிரி அதே மாதிரி அது இஷ்டத்துக்கு ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓவர் திங்கிங்னாலையும் நம்மளுடைய பிரசன்ட்ல வாழ முடியாது. என்ன பண்ணிடுறோம், வேற லைனுக்கு போயிடுறோம். நம்ம ஒரு லைன்ல போயிட்டு இருக்கோம், அந்த ட்ராக்ல இருந்து விட்டுட்டு வேற இதுக்கு போயிடுறோம். அப்படி இருக்கிறப்ப அதுவும் நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். அந்த நேர்பாதையில நம்ம போக விடாம நம்மளுடைய மனது பண்ணிடுது. எக்ஸாம்பிள் ஒண்ணு வச்சுக்குவோம். ஒருத்தர் வந்து அவசர அவசரமா கிளம்புறாரு, ஆபீஸ் போறாரு. அவரு சிங்கிள் வச்சுக்கோங்க. ஆபீஸ் போறாரு, வீட்டு சாவியை ஏதோ அவசரத்துல வந்து பாக்கெட்ல போட்டாரா, என்ன போட்டாருன்னு அவருக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. போறாரு, வேலை பாக்குறாரு, திரும்பவும் அவசர அவசரமா அதே என்ன அவசரத்துல போனாரோ அதே அவசரத்திலேயே திரும்பியும் வர்றாரு. எல்லாமே இப்படி நடந்துட்டு இருக்கு. வந்தா வந்து சாவி இப்படி தடவி பாக்குறாரு, பாக்கெட்ல சாவிய காணும். பயங்கர டென்ஷன். எங்கெங்க அவரு வைப்பாரோ, வெளியிலயும் சில இடத்துல வச்சுட்டு போவாரு, அது எல்லாமும் தேடுறாரு. மனசு குப்பைய கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிக்குது. நீ போறப்ப லேட் ஆயிடுச்சுன்னு ஆட்டோல போன இல்லையா, ஆட்டோல நீ தவற விட்டுருப்ப. நீ தான் தெரியுமே, நீ எப்பயுமே இப்படிதானே, ஒரு அரைகுறை தானே, நீ அன்னைக்கு இப்படிதான் பண்ண, இன்னைக்கு இப்படிதான் பண்ணன்ட்டு அது ஒரு லைனை கொண்டு வந்து போடு. இல்லையா, ஆபீஸ்ல விட்டுட்ட, நீ அன்னைக்கு ஒரு நாள் கூட அப்படி ஆபீஸ்ல ஒரு விஷயத்த போன விட்டுட்டு வந்த இல்லையா, அந்த மாதிரி நீ ஆபீஸ்ல விட்டுருப்ப. இல்லையா, நீ நடந்து போறப்ப போனை எடுக்கிறேன்ட்டு நீ அதை மிஸ் பண்ணிருப்ப. 1 ஹவரா போட்டு அந்த மனசு குப்பைய அள்ளி போட்டு அவரு உண்மைய நினைக்க விடாம அந்த மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டு குழப்பம் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா, அந்த இரும்பு பெட்டிக்குள்ள அபார பொக்கிஷம். அது லைட்டா ஏதோ கஷ்டப்படுறத பார்க்க முடியாம லைட்டா எட்டி பாக்குது. எட்டி பாக்குறப்போ ஒரு ஒரு எண்ணம். என்ன எண்ணம், ஐயா கொஞ்சம் நல்லா உன் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு நோண்டி பாருயா அப்படிங்குது. அப்ப பாக்குறப்ப நல்லா உள்ள கடைசி வரைக்கும் விட்டு பாக்குறேன், சாவி அங்கேயேதான் இருக்கு. என்ன மேலாப்புல ஒரு பார்த்துட்டு, சோ அந்த அவசரமும் இந்த மனதோட பின்னாடி நம்ம போறதுனால நம்ம எவ்வளவு ஒரு இழப்பை நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனா இதனாலதான் நம்ம இந்த நம்மளுடைய நமக்கு படுற கஷ்டங்களும், நாம படும் கஷ்டங்களும், நம்மளை சுத்தி இருக்க துயரங்களும் நம்மளுடைய மனதனாலதான் அப்படின்னு நமக்கு எப்பயாவது தெரிஞ்சிருக்கா? திரும்பவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, என்ன என்னுடைய கர்மாங்க. இந்த 1 ஹவர் அவன் தேடிட்டு அவனுடைய அஜாக்கிரதையினால அப்படி பண்ணாலும் அவன் கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, என்னுடைய கர்மா பாக்கெட்லயே இருந்திருக்கு, நான் இப்படி மனசு கஷ்டப்படணும், என்னுடைய கர்மா. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், திரும்பவும் ஏன்பா கடவுளை என்ன சோதிக்கிற, அவருக்கு வேற வேலையே இல்லை, ஒவ்வொருத்தரையா உட்கார வச்சு டெஸ்ட் பண்றதுதான் வேலையா? உனக்கு எல்லாம் கொடுத்துருக்க, உனக்கு கையை கொடுத்துருக்கு, காலு கொடுத்துருக்கு, நீ நட, கையால எடுத்து சாப்பிடு, வாயால கையால எடுத்து வாயில போடு, பல்லு இருக்கு, மெல்லு, எல்லாமே கொடுத்து அனுப்பி இருக்கு. உனக்குள்ள அத்தனையும் இருக்கு, ஆனா நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், யாராவது வந்து எனக்கு ஊட்டி விடுங்க. எப்படி நடக்கும்? நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை இல்லையா? அந்த மாதிரி அந்த மனம் பண்ணும் வேலைகளை நம்ம எப்ப அதை ஒதுக்கி வச்சுட்டு, இது வேண்டாம், இது இந்த உடல் பின்னாடி நம்ம போக வேண்டாம், உடல் பின்னாடி போக வேண்டாம் அப்படின்னா அந்த உடல் சார்ந்த விஷயங்கள், அந்த உடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும் தானே. சாப்பிடணும்னு சில பேருக்கு அந்த ஒரு பேரவா இருந்துகிட்டே இருக்கும், சில பேருக்கு தூக்கத்து மேல இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அந்த உடல் சார்ந்த இந்த இன்பங்கள்ல நம்ம போய் மாட்டிக்கிறோம். அடுத்தது இந்த மனம் சார்ந்த எண்ணங்கள். இந்த எண்ணங்களுக்கு ஒரு முடிவே கிடையாது. இத நம்மளா நம்மளை
செட் பண்ணிட்டுக்கிட்டாதான் அந்த எண்ணங்கள் நிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு சரியான முறை தியானம் மட்டுமே. அந்த தியானம் பண்ண பண்ண உங்களுக்குள்ள போக போக இந்த ஞான பாதையெல்லாம் ஞானம்ல பேசுறது எல்லாமே புரியாத மாதிரியே தான் இருக்கும். ஆனா நீங்க திரும்ப திரும்ப கேட்டு இந்த தியானத்து மூலமாக நீங்க உங்களுக்குள்ள பயணிக்கிறப்ப அந்த குப்பைகள்லாம் உங்களுக்கு அகற்றப்படும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வழியில உங்களை நீங்களே அடையாளம் காண முடியாத அளவுக்கு அந்த குப்பைகள் கிடக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகி உங்களுக்கு அழகான அது வழியை காட்டும். அப்ப நீங்க முடிவுல என்ன இருப்பீங்க? என்னவா இருப்பீங்க? நீங்க தான் அந்த அதுதான் நான் அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. ஆனா மனம் அப்படின்ற இதுலயே நீங்க மனம் சார்ந்த நிலையிலேயே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள், நீங்களும் உங்களை அந்த மனதோட சாயல்லையே அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பிரச்சனையிலேயே தான் நாம சிக்கிக்குவோம். அதுக்கான வேற தீர்வே கிடையாது. ஞானத்தின் வாயிலாக மட்டும்தான் உங்களுக்கு உண்மையும் தெரியும். அந்த முழு அமைதி, பேரானந்தம், அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரி, நீங்க சொல்றீங்க எனக்கு அமைதி கிடைக்கும், காசு கிடைக்குமா? எல்லாருடைய கேள்வி அதுதான் இருக்கும். நாளைக்கு நான் சாப்பிடணுமே, காசு கிடைக்குமா? எனக்கு ஒரு வீடு வேணுமே, வீடு கிடைக்குமா? நீங்க சொல்றதுல இதெல்லாம் கிடைச்சோம், அதெல்லாம் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? அததான் நான் சொன்னேன். இந்த ஞானம் அப்படின்றதோ இந்த அந்த ஞானத்தின் வழியாக நீங்க உங்களை உணர்ந்து அந்த இறைவன் தெரிஞ்சுக்கிறப்ப அதுதான் நான் சொல்ற இந்த பெரிய ஒரு டப்பா. அந்த காசு, பணம், துட்டு, மணி, வீடு, வண்டி, நகை எல்லாமே அதுக்குள்ள போடக்கூடிய சின்ன சின்ன டப்பா. அந்த பெரிய டப்பாவே உங்களுக்கு கிடைக்கிறப்ப இந்த சின்ன சின்ன டப்பாவும் அதுக்குள்ள அடக்கம். அத நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அப்ப எதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றது உங்களுடைய தீர்மானத்து இதுலதான் இருக்கு. அதை நம்ம ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு அந்த வழியில கண்டிப்பாக போறப்ப நம்மளும் கண்டிப்பாக ஞானி ஆகலாம். உங்களுக்குள்ள வர்ற எண்ணத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க யாராவது தியானத்துல இருக்கிறப்ப உன்னுடைய எண்ணத்தை எல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணு, அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது உங்க கையில இல்ல. மனம் உங்க கையில இல்ல. எப்படி அந்த மூச்சு நீங்க முழிச்சிட்டு இருந்தாலும் தூங்குனாலும் அந்த மூச்சு அதுவா தானே போகுது. நீங்களா ஏதாவது சிரத்தை எடுத்து மூச்சை விட்டு நீங்க வெளியேற்றுறீங்களா? அது அதுவாதான் போகுது. இல்ல வெளிய அந்த நிக்க போற மூச்சை யாராவது எஃபர்ட் போட்டு அந்த மூச்சை நிக்காம நம்ம பண்ணிக்க முடியுமா? எதுவும் நம்ம கையில கிடையாது. அதெல்லாம் நம்ம கையில கிடையாது. அதே மாதிரிதான் மனதோட கட்டுப்பாடு நம்ம கையில கிடையாது. ஆனா அதை அடக்கணும் அப்படின்னா இந்த வழிகள்ல போறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மனம் வரும். புரியுதா? அது மனதோட எண்ணங்கள் வர்றதுல உங்களை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஆனா அத உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இந்த பிராணாயாமம், இந்த தியானம், இந்த முறைகள்ல நீங்க அத உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அதை கையாள முடியும். அதுதான் முறையான வழி. சோ இந்த ஞானம் அப்படின்றது நீங்க திரும்ப 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 கேட்க கேட்க கேட்கதான் உங்களுக்குள்ள கூற ஆரம்பிக்கும். அந்த ஒரு கட்டத்துல ரொம்ப ஈஸியான விஷயமா தான் இருக்கு. நம்ம எப்பயுமே ஒரு குழப்பத்திலயும் பயத்திலயும் இருந்தா நம்ம இப்ப இந்த சாவியை தேடின மாதிரிதான் பக்கத்திலேயே இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அவ்வளவு பதட்டம். நம்மளுடைய காலங்காலமா இந்த ஒரு பயம் நம்ம உடல்ல, எல்லாரும் உடல்லயும் அந்த ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தின் காரணமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பயத்தின் காரணமாக தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்கும். அதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியே வரணும். அந்த நம்மளுடைய இதுலயே ஒட்டிட்டு இருக்க அந்த பயத்துல இருந்தெல்லாம் வெளியே வரணும். அந்த மனதோட கட்டுப்பாட்டுல இருந்து நம்ம வெளியே வரணும். நம்ம கட்டுப்பாட்டுலதான் நம்மளுடைய மனம் இருக்கணும். மனதோட கட்டுப்பாட்டுல நம்ம இருக்கக்கூடாது. அப்படின்னா கடைசி வரைக்கும் நமக்கு கஷ்டம் தான். நீங்க எல்லாத்தையும் திட்டு வாங்கணும்,
ஆஹ் நிறைய விஷயத்துக்கு கஷ்டப்படணும். இன்னைக்கு கிடைக்கிற விஷயம் நாளைக்கு கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஏன்பா எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்குற, நான் உனக்கு என்னப்பா பண்ணேன், இப்ப கூட உனக்கு நான் பால விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்தேனே, நாளைக்கு கூட வந்து உனக்கு மாலை வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கிட்டேனே. இது எல்லாம் உங்களுடைய திருப்திக்கு பண்றீங்களே ஒழிய இறைவன் கேட்கறது, நான் உனக்குள்ள இருக்க, நீ என்ன கண்டுபிடி, என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இந்தந்த வழியும் நான் எல்லாம் காமிச்சிருக்கேன், அது மூலமாக நீ என்கிட்ட வா அப்படின்றதுதான். அததான் உங்களுக்குள்ள இருக்க ஒரு, என்ன சொல்றது, ஆஹ் அலிபாபாவும் அற்புத விளக்கு மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அற்புத விளக்கு. அந்த அற்புத விளக்க நம்ம தேய்க்கிறப்ப உள்ள இருந்து கடவுள் தெரிகிறார். அந்த ஆன்ம ஒளி அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி, அப்படியே ஒரு தண்ணியில ஒரு லைட்டா ஒரு மழை தூறல், அதுல அப்படியே நம்ம நனைஞ்சா எப்படி ஒரு சிலு சிலுன்னு இருக்கும், ஒரு காத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஆனந்தமான ஒரு நிலை. அந்த நிலையில இருக்கிறப்ப உங்களுக்கு உங்க குழந்தைன்னு தெரியாது, அடுத்த வீட்டு குழந்தைன்னு தெரியாது, உங்க வீட்டு ஆளுங்கன்னு தெரியாது, அடுத்து எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் வரும். ஏன் அப்படின்னா அந்த உண்மை தெரிஞ்சிருது இல்லையா, நம்ம எங்க இருந்து, எல்லாருமே எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம இறுதியாக எங்க போறோம், எல்லாருமே ஒரே இடத்துக்கு தான் போறோம், எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே தான் போறோம். அப்படி இருக்கப்ப நீ வந்து எதிர்த்த வீட்டுக்கான, நீ வந்து எனக்கு பகைவன் அப்படின்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. நீயும் நானும் ஒண்ணு, அந்த சமத்துவம் தான் அங்க வந்து தெரியும். சோ இன்னும் ஞானி ஆவறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அது எல்லாமே நம்ம திருப்ப இதுல பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.